மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெங்களூரு காம்ப்ளெக்ஸில் மற்றும் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியர் ட்ரெயினி பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் நவரத்னா கம்பெனி, அதாவது மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். சரிங்களா? இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிரந்தர மத்திய அரசு பணியிடங்கள். சரிங்களா? ட்ரெயினி இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டெம்பரரி போஸ்ட்டாக இன்ஜினியராக வந்து ட்ரெயினியாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை அப்சர்வ் பண்ணி ரெகுலர் போஸ்ட்டுக்கு மாற்றுவாங்க. சரிங்களா? பெங்களூரில் இருக்கக்கூடிய வேக்கன்சி பார்த்திங்கன்னா டோட்டலாக 488 வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான 258 வேக்கன்சிஸும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான 131 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான 44 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான 55 வேக்கன்சிஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 122 வேக்கன்சி செப்பரேட்டாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸில் வந்து 43, மெக்கானிக்கலில் 55, எலக்ட்ரிக்கலில் 24 ஆல் ஓவர் இந்தியாவில் வேக்கன்சிஸ் இருக்குது. பிஇ, பிடெக் அல்லது பிஎஸ்சி 4 வருடம் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி வந்து பாஸ் சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 28 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 1/9/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ப்ராப்பராக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அதற்கான ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி கரெக்டான சர்டிஃபிகேட் வந்து ஓபிசி என்சிஎல் அப்படின்ற மாதிரி இருந்தால் 1/9/2024 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 1/4/2025 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். இன்ஜினியரிங்கில் பாஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் டிகிரி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அதற்கான ஈக்குவலண்ட்டான டிசிப்ளின் என்னென்ன அப்படின்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக 2 வருடம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 1 வருடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து மேக்ஸிமம் 3 வருடம் வந்து நீங்கள் இதில் இன்ஜினியர் ட்ரெயினியாக இருக்கலாம். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்பொழுது 30,000 ரூபாய் பர் மந்த் சேலரியாக வந்து கொடுப்பாங்க ரெமுனரேஷனாக. 2வது வருடம் 35,000 ரூபாய், 3வது வருடம் 40,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் எக்ஸ்ட்ரா வந்து 12,000 ரூபாய் பர் இயர் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு, உங்களுக்கு அலவன்சஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது ஒரு 6 மந்த்ஸ் முடிக்க உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு ஒரு 6,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 6,000 சொல்லிட்டு உங்கள் சேலரி கூட ஆட் ஆகிடும். சரிங்களா? பெங்களூரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பிஇயில் இருக்கக்கூடிய டைரெக்டாக பெங்களூரு மெயின் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க இந்த 3 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி தான், ஃபஸ்ட்டு இந்த 2 இயர்ஸ் ட்ரெயினிங் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேம் யூனிட்லேயே வந்து உங்களை வந்து ஃபுல் அடுத்த லெவலுக்கு போஸ்டிங் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினிங் இன்ஜினியரில் 80% மார்க் வந்து எடுத்துருக்கணும். அதே மாதிரி ப்ராப்பரான அட்டண்டன்ஸும் இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் டிசிப்ளினும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ணும் பொழுது ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணும் பொழுது 4 இயர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருப்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டென்ஷன் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 25,000க்கு வந்து நீங்கள் எவ்ரி இயர் 25,000 சொல்லிட்டு 4 இயர்ஸ்க்கு 1 இயர்க்கு வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து அட்வான்ஸ்டாக வந்து கொடுப்பாங்க. ட்ரெயினிங் இன்ஜினியர் ரோல்லேருந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இதுக்கு ரோலுக்கு போகும்பொழுது 25,000 சொல்லிட்டு ரிட்டென்ஷன் போனஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அதேமாதிரி ட்ரெயினிங் இன்ஜினியர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் சைட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீல்டு ட்ரையல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த எலெக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின், விவிபேட் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அது சம்மந்தமான மிஷின்ஸை வந்து நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டில் தான் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சைட்டில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 7/10/2025. சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ராப்பரான அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் ரெடியாக நீங்கள் வச்சுருக்கணும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25/10/2025 அன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மெக்கானிக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 26/10/2026 வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் வந்து இருக்கும். 90 மினிட்ஸ் இருக்கும். 85 கொஷின்ஸ் இருக்கும். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மதிப்பெண். தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து போகும். ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பெங்களூரில் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹177 பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். ஆன்லைன் எஸ்பிஐக்குள்ளே போய்ட்டு எஸ்பிஐ கலெக்டில் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் நம்பருக்கு ஜென்ரேட் ஆகும். அதில் தான் நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி ரெடியாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட் ப்ராப்பரான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் குவாலிஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் அப்படின்ற மாதிரி தான் 35% எடுக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 30% எடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். முக்கியமாக இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக வந்து கரெக்டானது கொடுக்கணும். யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கொடுக்கணும். ஏன்னா எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் belbng@jobapply.in அப்படின்ற இந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 7/10/2025. இதற்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள், இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க வில்லிங்காக இருக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.